என் அன்பு குழந்தையே, இதோ உன்னுடைய கஷ்டத்தை போக்கவும், உன் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கவும், உன்னுடைய வாழ்விற்கு தெம்பை கொடுக்கவும், உன்னுடைய பாபா 1 மணி நேரத்தில் நல்ல மாற்றத்தை சேர்த்தே கொடுக்கவும் போகின்றேன். உன் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் அதிகமாக வந்திருக்கின்றது. அந்த கண்ணீர் துளிகளுக்கு பதில் இன்றளவும் கிடைக்கவில்லை. மனதில் எழும்பிய அந்த கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கவில்லை. எதற்காக நடந்தது, ஏன் இப்படி நான் கஷ்டப்படுகின்றேன் என்று தினமும் ஒவ்வொரு நொடியும் என் படத்தின் முன்னால் அமர்ந்து கேட்பதை நான் அறிவேன். உன் மனதிற்குள் நீ எழுப்புகின்ற அந்த குரலின் ஒலி என் செவிகளில் கேட்காமல் இல்லை. கேட்டதன் காரணமாக இப்பொழுது திடீர் திருப்பத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்தே ஆக வேண்டும். நன்மையை நிகழ்த்தி கொடுத்தே ஆக வேண்டும். பேரதிசயத்தை நடத்தி கொடுத்தே ஆக வேண்டும் என்று என் குழந்தையை தேடி நான் அன்போடு அரவணைப்போடு வந்து விட்டேன். இனியும் நீ சத்தியமாக கஷ்டப்பட போவது இல்லை என்பதை நான் இப்பொழுது உனக்கு தெளிவாக தெரிவிக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை உதிரி ஓலை போல இருந்து கொண்டிருக்கின்றது. எட்டாத கனவுகள், கிடைக்காத விஷயங்கள் இன்றளவும் உன் மனதை போட்டு தாக்கி கொண்டிருக்கின்றது. வெறும் 60 நிமிடங்கள் போதும் உன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் மாற்றக்கூடிய தெய்வீக நேரம் இது. நீ வாழ்வில் சந்தித்த அந்த ஒவ்வொரு காயம் இந்த நிமிடத்திற்கு முன்பாக அந்த காயங்கள் எல்லாம் ஆறிவிடும். உன்னை தூங்க விடாமல் செய்த அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நிம்மதியான உறக்கத்தை கொடுக்க வந்து விட்டது. அடுத்த 1 மணி நேரத்தில் நிகழப்போகின்ற அந்த மாற்றம் நீ 1000 பிரார்த்தனைகளில் கேட்ட ஒன்று, அந்த ஒன்றுக்கு பதிலாக வரப்போகின்ற அத்தனை பரிசுகள். நீ பயந்தாய், உனக்கு தோல்வி பயம் வந்தது. அந்த பயத்தில் கூட ஓம் சாய்ராம் என்ற வார்த்தையை நீ ஒருபொழுதும் விட்டது கிடையாது. அந்த ஒரு சொல்லுக்காக தான் பாபா உன்னோடு இப்பொழுது சிரிக்கின்றேன். ஒரு மனிதன் தன் முழு நம்பிக்கையை ஏதாவது ஒருவரிடம் கொடுத்து விட்டால் அந்த நம்பிக்கையின் பெருமை பேணப்பட வேண்டும். அதை மனிதர்களின் மீது வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை சிதறடிக்கப்படுகின்றது. ஆனால் குருவினிடமோ தெய்வத்தினிடமோ வைக்கும் பொழுது வளர்க்கப்படுகின்றது. உன் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளியை நான் வைத்திருக்கும் தினம் இன்று. நீ பல நிமிடங்கள் காத்திருந்தாய். வாழ்க்கையில் இருளை மட்டுமே சந்தித்திருந்தாய். ஆனால் இப்பொழுது உன்னுடைய பொறுமைக்கு நல்ல பரிசு. உனக்கு தகுந்த நேரம். மனதில் தோன்றும் எண்ணங்களை, அந்த எண்ணங்களுக்கான பரிசை இப்பொழுது நான் கொடுக்க வந்திருக்கின்றேன். நல்ல எண்ணங்களோடு உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக தான் இனி இருக்கும். நீ தேடியதை விட பாபா சிறப்பான ஒன்றை உருவாக்குவேன். உன் வாழ்க்கை நேரத்தில் கிடைக்க வேண்டியது நிச்சயம் கை வந்து சேரும். உன்னை நோக்கி பயணிக்கின்ற இந்த 60 நிமிடங்கள் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் என்று சொல்லியிருந்தேன். அந்த திருப்பங்கள் எல்லாம் உன் காத்திருப்புக்கான பரிசை உருவாக்கக்கூடிய நேரங்களாக அமையும். உன் தொலைந்த அந்த நம்பிக்கை திரும்பி கிடைக்கும். புதிய ஒளியோடு புதிய பொலிவோடு கிடைக்கும். துரதிர்ஷ்டம் என்று சொன்ன நேரங்கள் எல்லாம் இப்பொழுது அதிர்ஷ்டமாக மாறும். உன் வாழ்க்கையை ஏமாற்றியவர்கள் யாராக இருந்தாலும் அனைவருக்கும் பதிலாக நீ வெற்றி அடைய போவதை பாபா திட்டமிட்டு வைத்திருக்கின்றேன். அந்த வெற்றி நேரம் இப்பொழுது. ஒரு சின்ன அச்சம் கூட வெற்றியின் முதல் அடியாக தானாக மாறிவிடும். மனதிற்குள் நீ அச்சப்பட்ட அந்த நேரங்கள் எல்லாம் முடித்து வைத்து அது வெற்றியின் முதல் படியாக தானாக மாறும். உன் வாழ்க்கை எல்லா பாதைகளும் பாபாவின் பாத சபையில் இணைந்து விட்டது. உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். நான் உன்னோடு இருக்கின்றேன். என் வாக்கு உறுதியானது, ஆழமானது, நிலையானது. உன் மனதில் இருக்கும் ஐயங்கள், உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை எப்பொழுதும் அழித்துவிட முடியாது. அந்த நம்பிக்கை பாபா தந்த பரிசு தானே. ஒரு பக்தன் அழுதால் அந்த பக்தனுடைய குறைகளை உடனே சென்று தீர்த்து வைப்பவன். உன்னுடைய கண்ணீருக்கு நான் நிச்சயம் பதில் தருவேன். சோர்வு எல்லாம் நீங்கியது. நல்லது நடக்கும்.